நான் ஒரு 9 வருஷமா குடியிருக்கேங்க அந்த இடத்துல. நைட்டு ஒரு மணி இருக்கும், சீலிங்கு பிச்சுட்டு விழுந்துட்டு, சீலிங்கு ஃபேனு எல்லாம் பிச்சுட்டு விழுந்துட்டு, அதில் என் பிள்ளை 3வது பிள்ளை, ஆம்பளை பிள்ளை, பாக்கி 2 பொண்ணு இருக்குது. இப்போ 3வது பையன், அவன் தான் இப்போ 1.25 வயசு ஆகுது. சீலிங்கு ஃபேனு பிச்சுட்டு விழுந்து நெஞ்சில் அடிபட்டு பிள்ளை மூச்சு விட முடியாமல் அப்படியே இறந்து போயிட்டான். என் பொண்டாட்டிக்கு கையில் அடிபட்டுருக்கு. ஃபுல்லாக சீலிங் விழுந்து இதாக இருக்குது. இது இன்னுமே இந்த சுனாமி வீடு இன்னுமே எல்லாருக்கும் சரி பண்ணி கொடுக்கணும், இல்லைன்னா மாற்றி கொடுக்குற மாதிரி பண்ண சொல்லுங்கள். எல்லாருக்கும் நிறையா ஏழ்மைப்பட்ட வீடெல்லாம் இதே மாதிரி தான் இருக்குது. அந்த நீட்டுக்கும் அந்த வீட்டெல்லாம் சரி பண்ணி கொடுக்கணும். இன்னுமே இந்த மாதிரி என் பிள்ளைய இழந்த மாதிரி அடுத்தவங்க யாரும் இழந்திருக்கக்கூடாது, பெரியவங்க யாரும் அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு நான் சொல்லி கேட்டுக்கிறேன். கவர்மெண்ட் சார்பாகவும் தெரிவிச்சுக்கிறேன். இது என் பிள்ளைக்கு இப்போ 20 வருஷமாக கட்டி கொடுத்து இந்த வீடு இவ்வளோ டேமேஜாக இருக்குது. என் பிள்ளைக்கு இப்போ ஏற்பட்ட விபத்து மாதிரி அடுத்தவங்களுக்கோ பிள்ளைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ யாருக்கும் ஏற்படாத ஒன்றும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். முதல்வர் ஐயாவுக்கும் தெரிவிச்சுக்கிறேன்.